செம்ம மாஸ்டர் பிளான், சான்ஸே இல்லை. இந்த டூரோட பாய்ஸ் இப்போ ஆரம்பிச்சிடுவாங்க. என்ன மாஸ்டர் பிளானு? வீக்கெண்டு மட்டும் போகிறாரு, அவ்வளோதானே. இங்கே தான் மாஸ்டர் பிளானே இருக்குது. இப்போது இந்த வீக்கெண்ட் வந்துட்டு திருச்சியில் இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த திருச்சியில் அந்த எம்எல்ஏ வந்துட்டு என்னென்ன பண்ணியிருக்காரு, இது வரைக்கும் என்னென்ன சொத்து சேர்த்துக்கிறாரு, எவ்வளோ ஊழல் பண்ணியிருக்காரு, அதுக்கப்புறமா அந்த திருச்சியில் வந்து என்னென்ன வேணும் வேண்டாம் இதெல்லாம் வந்து தட்டித்து பேசினாரு வச்சுங்களேன். இந்த வீக்கெண்டு ஃபுல்லாக நியூஸ் மீடியாவிலேருந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அப்போ வந்து எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அந்த பேசுகிற பேச்சு நம்ம வாரிஸ்ட் மாடுவாங்களாம், அதை கிளிப்பிங்காக கட் பண்ணி ஃபுல்லாக ஸ்ப்ளிட் பண்ணி விட்ருவாங்க. இந்த ஒரு வீக் ஃபுல்லாக திருச்சி பற்றி பேசியாச்சா, அடுத்த வீக் என்னன்னா ராணிப்பேட்டை வேலூர் பக்கம் வராங்க. ஸோ வேலூர் பக்கம் வரும்போது அதை பற்றி பேசுவாங்க, அந்த பேஸ் பற்றி பேசுவாங்க, அந்த எம்எல்ஏ பற்றி அவங்க என்ன பண்ணாங்க எது பண்ணாங்க மாதிரி பேசும்போது இது ஃபுல்லாக ஒன் வீக் கான்செப்ட்டில் போய் செம்மையான ரீச் ஆகும். சான்ஸே கிடையாது. செப்டம்பர் 13 ஆரம்பிச்சு டிசம்பர் வரைக்கும் செம்மையான தரமான சம்பவம் இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்ச நாளில் காஞ்சிபுரத்தில் நம்ம உதயநிதி அண்ணா வந்துட்டு அவர் ஒரு பக்கம் ஆரம்பிக்க போகிறாரு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் அவர் ஒரு பக்கம் இவர், தரமான செய்கை நடக்க போகுது. என்ன ஒன்றா, உதயநாக்கு வந்துட்டு ஜனம் வர்றது கொஞ்சம் கம்மி தான், ஆனால் காசு கொடுத்து கூட்டின்னு வருவாங்க அந்த ஏரியா மக்கள்லாம் காசு. ஆனால் ஒன்று, மீடியாவில் சந்திக்கல, மீடியாவை பார்க்கல, மீடியா கிட்ட பேசல, அப்படி இப்படின்னு மீடியாவில் சொல்லி இப்போ என்ன போகுதுன்னா, விஜய் அண்ணா பற்றி மட்டும் தான் மீடியாவில் பேச போகிறாங்களே. இன்னும் கொஞ்சம் அந்த 3 மாதத்துக்கு ஃபுல்லாக விஜய் அண்ணா பற்றி தான் பேச போகிறாங்க மீடியா ஃபுல்லாக. இதுக்கு பேர் தான் அட்டென்ஷன் சீக்கிங். இப்போ எனக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒரு பக்கம் வந்து விஜய் அண்ணா பேச போகிறாரு, இன்னொரு பக்கம் வந்து உதய அண்ணா பேச போகிறாரு. இப்போது மீடியா எதை டெலிகாஸ்ட் பண்ணணும், எதுக்கு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்? இப்போ அங்கே ஒரு செக் பாயிண்ட் இருக்குது. இப்போ கண்டிப்பாக டிஆர்பி ரேட்டிங் மட்டும் போயிட்டு விஜய் அண்ணா போட்டாங்கன்னு வச்சிங்களேன், கொஞ்சம் போச்சு கதை. இப்போ தான் சின்ன வார் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ வார்னா வந்து சீமான் சொன்னார், அது கிடையாது. நான் என்ன சொல்கிறேன், 2 லீடர், எங்கான லீடர், ஒரு பக்கம் உதயண்ணா, ஒரு பக்கம் விஜய் அண்ணா. இது 2026க்கு சூப்பராக இருக்கும். என்னோட சப்போர்ட் வந்து விஜய் அண்ணா தான் ஆப்வியஸ்லாம். ஏன்னா நான் வந்து சின்ன வயசுலேருந்து அவரோட ஃபேன், எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இப்போ வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோட அப்பா ஜென்ரேஷன் வந்து அவங்க வந்து எம்ஜிஆர் ஜென்ரேஷனை பார்த்துக்கிறாங்க. எப்படின்னா எம்ஜிஆர் சார் வந்துட்டு ஒரு மாசான ஒரு ஹீரோ, அந்த ஹீரோ வந்து மாசான லீடர் ஆகும்போது அது எப்படி இருந்துச்சுன்னு அவங்க வந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ என்ன ஜென்ரேஷனில் விஜய் அண்ணா ஒரு மாசான ஒரு ஹீரோ, இப்போ ஒரு மாசான ஹீரோ வந்து மாசான லீடர் ஆனால் எப்படி இருக்கும் அதை பார்க்கணும் ரொம்ப ஆசைப்பட்றேன்.